சுப்பிரமணியபுரம். ஜோசியரே, என் பையனுக்கு கண்டா இருக்கா? ஆமா, உயிருக்கு ஆபத்தான கண்டம். உங்க மக சேகருக்கு உடனே திருமணத்தை நடத்தி வைக்கணும். அதுவும் வர சித்திர வைகாசிக்குள்ள உங்க மகனோட திருமணம் நடந்தாகணும். வழக்கமா வரவங்கள தவிர புதுசா யாராவது வந்தாங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்னு உடனே பதில் சொன்னார் பாருங்க. அங்கதான் அவர் மேல எனக்கு டவுட்டே வந்துச்சு. நான் எங்கம்மா காணாம போனேன்? அடையாளம் தெரியாத யாரோ சில பேர் என்னை கடத்திக்கிட்டுல போயிட்டாங்க. அண்ணே, உங்களை யார் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்கன்னு போலீஸ் ஏதாவது விசாரிச்சு சொன்னாங்களா? அத்தை, அப்பாவை எதுக்காக கடத்தினாங்கன்னு இன்னுமா காரணம் புரியல? அப்பா வெளியில இருந்தா வக்கீல வச்சு சேகர ஜாமீன்ல எடுத்துருவாருன்னு தான் எதிரிங்க கடத்திருக்காங்க. அது சரி கார்த்திகா, அந்த எதிரிங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? காமாட்சி, அதெல்லாம் எதுக்குமா இந்த நேரத்துல? வர்ற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போம்மா. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் நம்ம சேகரை பத்தி ஜோசியர் இப்ப சொல்லிட்டு போனாரு, அதை பத்தி மட்டும்தான். ஜோசியர் சொன்னதெல்லாம் சரிங்க அண்ணே. வரப்போற கண்டத்துல இருந்து நம்ம சேகர் தப்பிக்கணும்னா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் சரி. ஆனா அது சித்திர வைகாசிக்குள்ளனா எப்படி என்ன முடியும்? முடியாதுன்னா எப்படிமா? ஜோசியர் சொன்ன மாதிரி கல்யாணத்தை நடத்தி தான் ஆகணும். உயிர் போற அளவுக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அதை எப்படி சாதாரணமா விட முடியும்? அப்பா, இப்பவே கல்யாண தரகர்கிட்ட சொல்லி சேகருக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லுங்க. ஆமா அண்ணே, கார்த்திகா சொல்றது நல்ல விஷயமா தான் இருக்கு. அண்ணே, சேகரை பத்தி பேசிட்டு இருந்ததுனால நான் கேட்க மறந்துட்டேன். ராமநாதன் சாரை பார்க்க 2 பேரும் போனீங்களே, அவரை பார்த்து பேசுனீங்களா? என்னண்ணே 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? எதமா சொல்றது? நாங்க போய் ராமநாதனை பார்த்ததியா? இல்ல அவன் எங்க 2 பேரையும் அவமானப்படுத்தி பேசினதை சொல்றியா? அவரு உங்களை அவமானப்படுத்தி பேசினாரா? அவரு அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, ரொம்ப நல்ல மனுஷனாச்சேனா. நானே இத்தனை வருஷமா அவனை பத்தி அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரிஞ்சது அவனுடைய சுயரூபம் என்னன்னு. அண்ணே, எதுக்காக உங்க 2 பேரையும் அவமானப்படுத்தி பேசினாரு? எல்லாம் அந்த 10 கோடி பணத்தால தான் வந்த பிரச்சனை. ராமநாதனோட பையனை கடத்தினவங்க கிட்ட பணத்தை கொடுக்காம மறுபடியும் அதை எடுத்துட்டு வந்து ராமநாதன் வீட்லயே வச்சுட்டேன்னு சொன்னியேமா. ஆனா நான் வீட்ல வச்ச பணம் இப்ப அங்க இல்ல அத்தை. வீட்ல வச்ச பணம் எங்கம்மா போயிருக்கோம்? அதான் தெரியல அத்தை. அந்த பணத்தை வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சு அந்த பணம் தொலைஞ்சு போயிருந்தா கூட உன் மேல தப்பு சொல்லலாம். நீ ராமநாதன் வீட்ல பணத்தை வச்ச பணம் காணாம போயிருக்குதுன்னா அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் யாராவது எடுத்திருக்கணும். தெரியல அத்தை. ஆனா முழுக்க முழுக்க தப்பு ஏன் மேல தானே சொல்றாரு. நான் அந்த பணத்தை ராமநாதன் சார் வீட்ல வைக்காம நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததா அவர் சொல்றாரு. கார்த்திகா எடுத்துட்டு வந்த பணத்துக்கு நானும் உடந்தேன்னு ராமநாதன் சொல்றான். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சதே இல்ல. என்ன அவமானப்படுத்தி பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அப்பாவை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன்னு சொன்னால, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அதை விடுமா. என்ன அவமானப்படுத்துறதும் ஒன்னு அவமானப்படுத்துறதும் வேற வேறையா? ரெண்டும் ஒண்ணுதான். கார்த்திகா,
காணாம போன பணத்தை கண்டுபிடிச்சாதான் உன் மேல சுமத்தின திருட்டு பழிய போக்குறது மட்டும் இல்ல. எந்த ராமநாத அண்ணன் அவமானமா பேசினாரோ அதே ராமநாத தான் தப்ப உணர்ந்து அண்ணன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏம்மா கார்த்திகா, நீ சென்னையிலேயே இருந்து பணம் எப்படி காணாம போச்சுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதை விட்டுட்டு எதுக்கு அவசரப்பட்டு இங்க வந்த? அத்தை, சென்னையில இருந்தா மட்டும் எப்படி காணாம போச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இத வேற ரூட்ல போய் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போற? பணம் காணாம போன விஷயம் ருத்ரன் சாருக்கு தெரியாது. ருத்ரன் சாரை சந்திச்சு பேசினா பணம் திரும்பவும் கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாடி, ருத்ரன் ராமநாதனுக்கு சொந்தக்கார பையன். அவர் எப்படி நீ சொல்றத நம்புவாரு? அப்பா, ருத்ரன் சார தப்பா நினைக்காதீங்க. அவர் ரொம்ப நேர்மையானவர். அவருக்கு சொந்த பந்துவெல்லாம் முக்கியம் இல்ல. அவருக்கு வேண்டியதெல்லாம் உண்மைதான்ப்பா. அப்படின்னா இப்பவே நீ ருத்ர சாரை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடு. அப்பா, ருத்ரன் சாரை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல முருகசித்தர் கோவிலுக்கு போய் விளக்கேத்தணும். காணாம போன ராமநாதனோட பையன் நல்லபடியா திரும்பி வரணும்னு முருகசித்திர வேண்டிக்கிட்டு அவருக்கு நாள் தவறாம விளக்கு போடுற. உன்னோட நல்ல மனச புரிஞ்சுக்காம அந்த ராமநாத உன்னையும் அண்ணனையும் தப்பா பேசியிருக்காரு. இருக்கட்டும் அத்தை, இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? உண்மை ஒரு நாளைக்கு தெரியதானே போகுது. அப்ப ராமநாதன் சார் என்னையும் புரிஞ்சுப்பாரு, அப்பாவையும் புரிஞ்சுப்பாரு. அம்மா, 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 சாப்பிட வாங்கம்மா. பசி இல்ல, நீ போய் சாப்பிடு. மா, நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் சாப்பாடு வேணான்னு சொல்றீங்க. எனக்கு மனசு சரியில்லைன்னு உனக்கு தெரியுது, என் புருஷனுக்கு தெரியலையே. நீ போய் சாப்பிட்டுட்டு வேற வேலை இருந்தா பாருப்போ. சரிங்கம்மா. பாம்பு மட்டுமா வரும்? எடுத்ததை கொடுக்கலன்னா பூகம்பமே வரும். இந்த சாவி நம்ம வீட்டுல இருக்க எந்த பொட்டுக்கும் சரி வராதே. ஒருவேளை அந்த சாவிதான் முருகனோட சொத்தோ? ஒரு சாதாரண சாவியில என்ன இருக்கு? அந்த சாவியை எதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெட்டிக்குள்ள மறைச்சு வைக்கணும்? சீக்கிரம் இல்லையே, என்னவா இருக்கும்? அட்சயா போட்டு பார்க்கலாமா? ஓகே. அட்சயாவும் இல்லை. ஊர் பெரிய போட்டு பார்க்கலாம். சுப்பிரமணியபுரம் AM. நிஜந்தனோட பேரை ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா?
நான் சுப்பிரமணியபுரத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க வந்தேன். அநேகமா இன்னைக்கு நைட்டு கண்டுபிடிச்சிருவேன். நிஜந்தன் பேசுற அன்னைக்கு தான் அவர் மர்மமான முறையில இறந்திருக்காரு. ஓ, இதுதான் சொப்பன கிணறுக்கு போற வழியா? இந்த வழியா போனா கோவில் நகைகள் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். யாருக்கிட்ட இதை பத்தி கேட்கலாம்? இதுக்கு எப்படி போறதுன்னு தெரியலையே. சேகர் கிட்ட கேட்டு பார்க்கலாம். நாகராஜா, சாவியை யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு பெட்டிக்கு காவல் இருக்கியா? நாகராஜா, நான் இந்த பெட்டியை தப்பான நோக்கத்துல எடுக்க வரல. இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சாவி முருகனோட சொத்துன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சாமி சொத்தை தொட்டா சந்ததியே நான் சொன்னேன். கம்பு சித்தர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சாவி இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. என்னோட சாவை பத்தி எனக்கு பயம் இல்லை. இந்த சாவியால என் பையனுக்கோ இல்ல என் புருஷனுக்கோ எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த பயத்துல தான் இந்த பெட்டிக்குள்ள இருக்க சாவிய முருகர் சித்தர் சமாதியில கொண்டு போய் வைக்கத்தான் இந்த பெட்டியை எடுக்க வந்தேன். இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சாவிய முருகர் சித்தர் சமாதியில கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும். தயவு செஞ்சு ஒன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன ஒண்ணு செஞ்சிடாத. நன்றி நாகராஜா. என்னடி கையில்? அது கேட்குறேன்ல, கையில் என்ன சொல்லு? சாவிங்க. இந்த சாவி நம்ம வீட்டில் இருக்க வேண்டாங்க. இது நம்ம வீட்டில் இருந்தா நம்ம குடும்பத்துக்கே ஆகாதுங்க. இதை கொண்டு போய் முருகன் சித்தர் சமாதியில வச்சிடுறேன். இவ்வளோ சொல்லி நீ பண்ணுறதான் பண்ணிட்டு இருப்பல்ல? நீ எனக்கு புத்தி சொல்றியா? வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். ஆளி கட்டின புருஷன் பேச்சை கேட்க மாட்டேன், ஓட்டப்புற பரதேசி பேச்சை மட்டும் கேட்பியா? யாரு சொல்றாங்கன்னு முக்கியம் இல்லைங்க, என்ன சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு தான் பார்க்கணும். நல்லது யார் சொன்னாலும் கேட்கணும், அதுதாங்க நமக்கு நல்லது. நல்லது கெட்டதெல்லாம் இந்த வீட்டில் நீ பேசக்கூடாது, நான் தான் பேசணும். நான் மட்டும்தான் பேசணும். சொன்னா கேளுங்க, இந்த சாவியை முருகன் சித்தர் சமாதியில கொண்டு போய் வச்சிடலாம். சமாதியில் கொண்டு போய் வைக்கதான் இந்த சாவியை நான் பத்திரமா வச்சிருக்கேனா? இந்த சாவியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதோட பவர் என்னன்னு உனக்கு தெரியுமாடி? எனக்கு மட்டும்தான் தெரியும்.
சாவி மட்டும் இல்ல, என் பேச்சை மீறி இந்த வீட்டில் ஒரு துரும்பு கூட அசையக்கூடாது. மீறி அசைஞ்சா உனக்கு சங்குதான். சேகருக்கு நேரம் சரியில்லை, கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்றாரு. நீதான் சேகருக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். முருகாச்சரணம். அடடே. வாமா கார்த்திகா, என்ன சாமி பேருக்கு அர்ச்சனையா? பேஷா பண்ணிடுவோம். ஏம்மா, ஏன் முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு? எல்லாம் சேகரை பத்தி தான் ஐயா. சேகர் மேல பொய்யா ஒரு கொலை பழி சுமத்தி சேகரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே, அதை நினைச்சு வருத்தப்படுறியாமா? அதான் முருகனுடைய அருளால சேகர் ஜாமீன்ல வந்தாச்சேம்மா. அந்த முருகனுடைய திருவுருளால சேகர் நிரபராதின்னு கோர்ட் சொல்லிடுமா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. சேகர் மேல போட்டது போய் கேஸ் தான். அந்த கொலை வழக்குல இருந்து சேகர் விடுதலை ஆயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா. அப்புறம் எதுக்காக கவலைப்படுற? சேகருக்கு நேரம் சரியில்லை, அவனுக்கு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ, அதான் ஒரே கவலையா இருக்கு. ஏம்மா, சேகருக்கு வரப்போற கண்டத்திலேருந்து தப்பிக்க இதான ஒரு பரிகாரம் இருக்கான்னு அந்த ஜோசியரை கிட்ட அந்த ஜோசியரே ஒரு பரிகாரத்தை சொல்லியிருப்பாருமா. சொன்னாரு. வர சித்திர வைகாசிக்குள்ள சேகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாரு. ஏமா, ஆத்துல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கும்போது வீட்டுல இருக்கிற ஆம்பளை பையனுக்கு எப்படிமா கல்யாணம் பண்ணிருக்க முடியும்? மடி நடைமுறை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா சேகருக்கு கல்யாணம் நடந்தாதான் அவன் அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க முடியும். இது அவனோட உயிர் சம்பந்தமான பிரச்சனை. ஓ, அது சரிம்மா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம், அடுத்த முகூர்த்தத்திலேயே நல்ல பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போறது. என்னங்க ஐயா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க? நம்ம சுப்பிரமணியபுரத்துல பொண்ணா பிறந்தவங்களுக்கு கல்யாண ஆசை வரலாமா? அதுவும் சரிதான் முருகா. நடைமுறை வாழ்க்கையை பத்தி தெரிஞ்ச எனக்கு இந்த சுப்பிரமணியபுரத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சோம். அதை மறந்துட்டு என்னை பேச வைக்கிறியப்பா. அம்மா கார்த்திகா, உன்னுடைய வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறி இல்லம்மா. நான் ஒத்த பொண்ணு வச்சிருக்கேன், அந்த பொண்ணோட வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறி தானம்மா. அந்த முருக மனசுல என்ன இருக்கும் யாருக்கு தெரியும்? முருகா முருகா, அவன் பார்த்துப்பான், எல்லாத்தையும் கண்டிப்பா பார்த்துப்பான். அம்மா, நீ முருகன் நல்லா வேண்டிக்கம்மா, நல்லதே நடக்கும். முருகா முருகா, அர்ச்சனை குடிக்க கொடுமா. முருகா முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, எல்லாரையும் நீ ரட்சிக்கணும்ப்பா. சர்வே லோகா சுகினோ பவந்து. முருகா. அக்ஷயா. ஓ சார், வாங்க சார். சாரி, லேட் ஆயிடுச்சு வர வழியில. பரவாயில்ல சார், நானும் இப்பதான் வந்தேன். அப்படியா? ஆமா, என்ன விஷயமா என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்னையா தேடின்னு இருக்கு? மாமி, நான் ஊர்ல இல்லாதப்போ என் ரூம்குள்ள யாராவது வந்தாங்களா?
ஐயா என்ன மாமி? ஐயா தூங்கிட்டு இருந்த ராகவ தம்பியை காணோம்.